ஹாய் எவ்ரிவன். ஸோ என்னோட வசந்த மாளிகை உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்ல போனால் டியூஷன் சென்டர் ஃபுல்லாக காலியாக இருக்குது. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் போயிட்டாங்க. இப்போ மணி 11. ஸ்டூடெண்ட்ஸ் எங்கடா இப்போ இருப்பாங்கன்னு நினச்சிட்ருப்பீங்க. ஸ்டூடெண்ட்ஸ் இல்லை, இந்த டைம் இருக்க மாட்டாங்கல்ல. என்ன ஆக்சுவலாக போயிட்டாங்க. இன்றைக்கி தான் கடைசி சிஎஸ் பயாலஜி குரூப் ஸ்டூடெண்ட்ஸ் என்றைக்கோ போயிட்டாங்க. அண்டு பயாலஜி குரூப்பு முடிஞ்சதுக்கப்புறம் இந்த வீடியோ பார்ப்பீங்களான்னு தெரியல. பயாலஜி குரூப் ஸ்டூடெண்ட்ஸ் பார்ப்பீங்களான்னு தெரியல. கரியர் கைடன்ஸ் வீடியோ வேணால் பார்ப்பாங்க, இது பார்ப்பாங்களான்னு தெரியல. இருந்தாலும் உங்கள் பயாலஜி ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் சொல்லுங்கள் இப்படி போட்டார் அப்படின்னு. பாருங்கள், இதை ட்ரைபேடு, மைக்கு, இதெல்லாம் நீங்கள் ரொம்ப மிஸ் பண்ணுவீங்கன்னு நான் நினைக்கிறேன். அண்ட் நம்ம டிஸ்பிளே ஓகே, ரொம்ப எமோஷனாக தான் இருக்கேன். கண்ணு கூட பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி இருக்குது. நான் அழுதுறக்கூடாதுன்னு சொல்லி தான் இந்த வீடியோவே நான் போடுறேன். போடுறதுக்கு முன்னாடியே அழுதுறக்கூடாதுன்னு சொல்லி தான் இந்த வந்து உளறிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். அழுதுறக்கூடாதுன்னு சொல்லி தான் நான் வந்ததே. ஆக்சுவலாக என்னென்னா ரொம்ப டீப் உங்களை நேசிக்கிறேன். என்ன காரணம் கேட்டிங்கன்னா, 1 மில்லியன் சப்ஸ்கிரைப் அடித்ததுக்கு நான் எந்த வீடியோவும் போடலை. காரணம் என்னென்னா, அந்த டைமில் எக்ஸாம் பிஸி. ஸோ கோல்டன் பட்டன் வந்ததுக்கப்புறம் போடலாமே அப்படின்ட்டு இருந்தேன். அது வந்துடும் நினைக்கிறேன். அப்ளை பண்ணியிருக்கேன், வந்துடும். வந்ததுக்கப்புறம் எல்லோரும் பாருங்கள். உங்களுடைய சப்போர்ட், நீங்களும் அந்த சந்தோஷத்தில் கலந்துக்கணும்னு நினைக்கிறேன். நீங்கள் தான் காரணமே, நீங்களா நான் இல்லை. அப்போது நினச்சி பாருங்கள், இந்த வருஷம் மட்டுமே குவார்ட்டர்லி, ஹாஃப் இயர்லி, மிட்டம் எல்லாமே சேர்த்து பப்ளிக்கோடு சேர்த்து நீங்கள் இல்லைன்னா நான் இல்லை. அதை புரிஞ்சுதா? அவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ், அவ்வளோ ஃபாலோவர்ஸ், அவ்வளோ ஒரு பீக்கு கொண்டு போயிட்டீங்க. எல்லாமே நீங்கள் தான். ஸோ லாஸ்ட் வீடியோ படிப்பை பற்றி பேசலை. நான் வந்து ஒரு ஏதாவது தப்பாக பேசியிருந்தால் மன்னிச்சிருங்க. ஏதாவது வீடியோவில் நான் உங்களை ஏதாவது தப்பாக பேசி திட்டிருந்தாலும் மன்னிச்சிருங்க. அண்ட் ஏதாவது ஒரு என்ன சொல்கிறதுங்க, வீடியோவில் நம்ம சொல்லாத கொஷின்ஸ் வந்திருக்கலாம். பட் ஆனால் சொன்ன கொஷின்ஸ் மேஜராக வந்துச்சுன்னு எல்லோரும் சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷம். அதனால தான் நினச்சி நிற்கிறோம். கண்டிப்பாக மாணவர்கள் எல்லாருமே சப்போர்ட் பண்ணுற காரணம் அதுதான் நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக அந்த ஒரு இது இருக்குதுன்னு நினைக்கிறேன். நமக்கு ஒரு ஐப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன். அந்த சப்போர்ட் உங்ககிட்ட இருந்து வருது. அந்த ஐப்பு இருக்குங்கிறது உங்ககிட்ட இருந்து வந்துச்சுல்ல, அதுதான் எனக்கு முக்கியம். ஸோ கண்டிப்பாக மேலே ஒரு நம்பிக்கை வச்சுருக்கீங்கன்னு தெரியும். அந்த நம்பிக்கை கரியர் கைடன்ஸ்லேயும் வீண் போக வைக்க மாட்டேன். கரியர் கைடன்ஸ்லையுமே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா, உங்களுக்கு என்னெல்லாம் வீடியோஸ் வேணுமோ எல்லாமே லைனாக வரப்போது. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணவங்க போயிடாதீங்க. கெஞ்சி கேட்டுக்கிறேன், போயிடாதீங்க. அண்டு டியூஷன் பசங்க வந்து இனி இந்த வருஷம் ஒரு 35 பேர் படித்தாங்க, 30 பேர் படித்தாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பேர் இன்றைக்கி வரலை. லாஸ்ட் மீட்டிங் சொல்லி இன்றைக்கி வரலை. 10 பேர் வரலை. என்ன ரீசன் தெரியல. ஒரு வேளை கை வலிக்குது, ஒரு நிமிஷம் இருங்க. அப்பா, கை வலிச்சுது. ஒரு வேளை வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது தப்பாக நினச்சிட்டாங்களா, என்ன நான் திட்டினதுனால வரலையா? வாத்தியார் தானேங்க நான், எனக்கும் மனசாட்சியெல்லாம் இருக்குங்க. ஆனால் வாத்தியார் தானே திட்டணும். அப்பா அம்மாவுக்கு அப்புறம் வாத்தியார் தானே திட்டணும். அது திட்டினதுனால அவங்க வந்தாங்களா வரலையா அப்படின்னு தெரியல. ரொம்ப சங்கடப்பட்டேன். அவங்க இந்த வீடியோ பார்த்தாங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு லைக்காவது பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் அவங்களுக்கும் ரொம்ப ஃபீல் பண்ணேன். வந்தவங்களுக்காகவும் நான் ரொம்ப ஃபீல் பண்ணி அட்வைஸ் பண்ணேன். உங்களுக்குமே அதுதான் சொல்கிறேன். கரியரில் நல்ல கரியர் ஆப்ஷன் எடுங்க, நல்ல குரூப் எடுங்க, நல்ல ஸ்ட்ரீமில் போங்க. உங்களுக்கு என்ன வருதோ அதில் போங்க, நல்லா படிங்க. நம்ம சேனலை இவ்வளோ ஆதரித்து நீங்கள் கொண்டு வந்ததுக்கு மிக மிக நன்றி. நீங்கள் இல்லைன்னா எப்பவுமே நான் இல்லை. இப்போவும் சொல்கிற, காலேஜ் போனதுக்கப்புறம் என்னுடைய உதவி உங்களுக்கு எப்பவுமே இருக்கும். எப்பவுமே நம்ம வீடியோ உதவியாக இருக்கும், ப்ராமிஸ் பண்ணுறேன். அதனால் எல்லாருமே என் கூட இருங்க. அண்ட் சோஃபார் கை வலிக்குது, ரொம்ப நேரமாக பிடிச்சிட்டுங்கண்ணா. ட்ரைபேடில் வச்சு பேசினா இது பிரச்சனையே இருக்காது. கொஞ்சம் வெளியே போயிடலாம், இல்லை இருட்டாக இருக்கு இல்லையா? ஓகே, கை வலிக்குது. ஓகே, கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா, நான் வந்து ஏதாவது தவறுதலாக பண்ணியிருந்தால் மன்னிச்சிருங்க. பட் ரொம்ப 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 ஃபீலிங்காக இருக்குது. 10th ஸ்டாண்டர்ட் முடிச்சுட்டு 11th 12th வருவாங்க. 11th கூட 12th வருவாங்க. ஆனால் 12th நிறையா நான் ஃபீல் பண்ணுறேன். நீங்கள் இல்லைன்னா நான் இல்லை, எப்போவுமே சொல்லுவோம். அது உண்மையான விஷயந்தான். இப்போது நீங்கள் போகிறத நினச்சா ஒரு மாதிரி வருத்தமாக இருக்குது. கடைசி வீடியோ அப்படிங்கிறது வருத்தமாக இருக்குது. இருந்தாலும் கரியர் கைடன்ஸில் கம்பேக் கொடுப்போம், நீங்கள் பாருங்கள். அதாவது
நான் என்ன சொல்கிறேன்னா, ஏதாவது தப்பாக பேசியிருந்தால் மன்னிச்சிருங்கன்னு ஏன் சொல்லிகிட்டே இருக்கேன்னா, அவ்வளோ ஹார்ட் டச்சிங்காக நீங்கள் என் கூட இருந்தீங்க. அவ்வளோ ஹார்ட் டச்சிங் என் கூட இருந்தீங்க. ஏன்னா நீங்களே சொல்லுங்கள், எல்லா சேனலும் கம்பேர் பண்ணும்போது நம்ம சேனலை எங்கேயோ தூக்கிட்டு கொண்டு போய் வச்சிட்டிங்க. காரணம் நீங்கள் தான். என்னுடைய திறமையா அப்படிங்கிறதெல்லாம் செகண்டரி தான். நீங்கள் தான் காரணம். உங்களுக்கு என்னமோ என்னை பிடிச்சிருக்குது, அதனால தான் நீங்கள் வந்து என்னை தூக்கி கொண்டு போய் வச்சுருக்கீங்க. ஸோ இதை விட எனக்கு வேறு என்ன வேணும் சொல்லுங்கள் லைஃப்பில். ஸோ கண்டிப்பாக இந்த சப்போர்ட் என்றைக்குமே இருக்கும். உங்கள் தம்பி, தங்கச்சி அண்டு உங்கள் ஜூனியர்ஸ் யாராவது தெரிஞ்சாலும் சஜஸ்ட் பண்ணுங்கள் நம்ம சேனல் இருக்குன்ட்டு. கண்டிப்பாக தமிழ்நாடு ஃபுல்லாகவே நம்ம சேனல் வந்து வைரலாக காரணம் கண்டிப்பாக ஒவ்வொரு மாணவர்களும் 12th படிக்கிற மாணவர்களும் சப்போர்ட்டிங் 10th 11th தான். அண்ட் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொன்னால் மட்டும் பார்த்தாது. உங்களுக்கு ஏதாவது பண்ணணும், ஆனால் என்ன பண்ணுறேன்னு தெரில. நான் வந்து இந்த சேனல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி 0 தான், எல்லாருமே 0 தான். ஆனால் ஒரு வருஷமாக எனக்கு ஒன்றுமே கிடையாது. 2021 ஆரம்பித்து ஒன்றுமே கிடையாது. அதுக்கப்புறம் 2022 தான் கொஞ்சம் சக்ஸஸ்ஃபுல்லாக போச்சு. ஆனால் ஓரளவுக்கு தான் போச்சு. அதுக்கப்புறம் தான் 2023 அடித்து தூள் கிளப்பிச்சு. 2024 இன்னும் போச்சு. 25 மிக பெருசாக போச்சு. 26 இப்போ நீங்கள் தூக்கி வச்சுட்டீங்க. ஸோ கண்டிப்பாக இந்த சப்போர்ட் என்றைக்குமே இருக்கணும். கை வலிக்குது. சப்போர்ட் என்றைக்குமே இருக்கணும்னு நான் நம்புகிறேன். அண்டு நிறையா ஃபன் பண்ணணும், நிறையா கோபமும் பட்டிருப்பேன். எல்லாம் உங்கள் நல்லதுக்காக தான் அப்படின்னு நினச்சி நான் பண்ணேன். எது பண்ணாலும் உங்கள் நல்லதுக்கு தான் நான் பண்ணுவேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். லைஃப்பில் நல்ல முடிவாடு, நல்ல பையனாரு, நல்ல பொண்ணாரு, கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நல்லது நடக்கும். அண்டு கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா லைஃப்பில் எல்லாமே நல்லது நடக்கும். அண்டு கரியருக்கும் ஆல் தி பெஸ்ட். அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா எந்த முடிவு எடுக்கிறாலும் கரெக்டாக முடிவெடு. அடுத்தது தான் டேர்னிங் பாயிண்ட்டு. 12th முடிச்சு ஒரு டேர்னிங் பாயிண்ட்டு. அது எப்படியாவது ஒரு நல்ல முடிவாக எடுத்து பெரிய லெவலில் கொண்டு போ. நல்ல ஒரு ஜாப், லட்சக்கணக்கில் நீ சம்பாரித்து உன் ஃபேமிலியை பெருசாக நீ பார்த்துக்கிட்டு நீயும் லைஃப்பில் செட்டில் ஆகணும். கண்டிப்பாக எல்லா மாணவர்களும் நல்லா இருப்பீங்க. ரிசல்ட்டுமே நல்லபடியாக வரும், கரெக்ஷனும் நல்லபடியாக இருக்கும். அதை பற்றின வீடியோ அப்டேட்லாம் வரும். ஸ்டே டியூன்டாக இருங்க. ரிசல்ட்டு, கரெக்ஷனு, கிரேஸ் மார்க் எல்லா வீடியோ வரும். அதனால் ஸ்டே டியூன்டாக இருங்க, எங்கேயும் போயிடாதீங்க. ஓகேவா? ஆன்சர் கீ வந்தோன்னு கிரேஸ் மார்க்லாம் வந்துச்சான்னு பார்க்கலாம். ஓகே. ஸோ அதனால் எனிவே நான் ஏதோ உளறிட்டுருக்கேன்னு நினைக்கிறேன். நைட்டு வந்துட்டு இந்த நேரத்தில் இவ்வளோ பேர் வீடியோ பார்ப்பீங்களான்னு தெரியல. இருந்தாலும் வந்து எனக்கு பேசணும்னு தோணுச்சு. தனியாக உட்காந்துருந்தேன் சேரில். ஆக்சுவலாக பாருங்களேன், தெரியுதுங்களா? அங்கே சேர் தெரியுது பாருங்கள். சேர் அடுக்கி வச்சுருக்கேன். இந்த சேரில் நான் உட்காந்து பேசிட்டில் உட்காந்து வந்து இப்போ தான் ஒரு வீடியோ, கம்ப்யூட்டர் வீடியோ போட்டு உட்காந்துருந்தேன். அப்புறம் எனக்கு தோணிகிட்டே இருந்துச்சு. சரிங்களா? எனக்கு தோணிகிட்டே இருந்துச்சு. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேசிடலாம், நாளைக்கு பார்ப்பாங்களான்னு தெரியல, பிஸியாக இருப்பாங்க, எல்லாம் விளையாட போயிடுவாங்க. அண்ட் நல்லா நான் எக்ஸாம் முடிச்சு நல்லா தூங்கணும்னு நினைப்பாங்களோ, எதுக்கு டிஸ்டர்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இப்போவே போட்டேன். கண்டிப்பாக உங்கள் பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இதுக்கு மேலே நல்லா பிடிக்க முடியல, கை வலிக்குது. நான் பேசாமல் ட்ரைபேட் வச்சே பேசியிருக்கலாம். எனிவே ரொம்ப நன்றி. எல்லாத்துக்கும் சொல்லுங்கள். அண்ட் +1க்கும் அட்மிஷன் போயிட்டுருக்குது. ஆக்சுவலாக என்னால் வந்து பாருங்கள், நம்ம டியூஷனே சின்ன டியூஷன். இதில் வந்து வெறும் 17 பேர் 18 பேர் 20 பேர் மேக்ஸிமம் உட்காரலாம். அண்டு அப்புறம் எப்படி சார் 30 எடுத்திங்கன்னா, எப்படியோ 30 எடுத்துட்டேன். போன வருஷம் டம்ப் பண்ணி தான் உட்கார வச்சேன். ஸோ கண்டிப்பாக ஒரு 20 பேர் 15 பேர் ஆல்ரெடி அட்மிஷன் போட்டுட்டாங்க. ஸோ இன்னும் ஒரு 5 பேர் வேணும். சரிங்களா? 5 பேர் சீட் இருக்குது. உங்களுக்கு ஓகேனா கோயம்புத்தூரில் ஆர்எஸ்புரம் அண்டு பூ மார்க்கெட் அண்டு சாய்பாபா காலனி, அப்புறம் கவுண்டம்பாளையம், இடையார்பாளையம், இந்த சரௌண்டிங்ஸ் ஆர்எஸ்புரம், அப்புறம் வந்து காந்தி பார்க், காந்திபுரம், இந்த சரௌண்டிங்ஸ் எல்லாத்துலேயுமே இருந்து நம்ம டியூஷனுக்கு வர முடியும். கண்டிப்பாக வந்து வாங்க. ஆனால் லிமிட்டட் சீட் தான், 5 சீட்டு தான். ஸோ ஃபஸ்ட்டு வரவங்களுக்கு தர்றதெல்லாம் கிடையாது. சில ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும் நம்ம டியூஷனில். நான் கொஞ்சம் எல்லாமே பார்ப்பேன், உண்மையை சொல்லிடுறேன். எல்லாமே பார்ப்பேன் மீன்ஸ் என்ன சொல்கிறது, நம்மளே ஆள் கம்மியாக எடுக்கிறோம். ஸோ அதனால் கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும். அதெல்லாம் போய் சொல்லிக்கிறேன். அதெல்லாம் ஓகேனா கண்டிப்பாக வந்து உங்கள் ஜூனியர்ஸ்கிட்ட சொல்லுங்கள் 11th அட்மிஷன் போயிட்டுருக்குன்னு. அண்ட் தட்ஸ் இட். தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். பாய்டா, பாய். ஏதாவது தப்பாக பேசியிருந்தாலும் மன்னிச்சிருங்க. பாய். எல்லோரும் அந்த லைக் பட்டனை குவிங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கூட சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. டாட்டா.